ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 74 பார்க்க போறோம். எடுத்ததுமே கியோ இப்ப ரவுண்ட் 2 ஆரம்பிக்கலாமான்பா. இந்த இடத்துல ரவுண்ட் 2ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. உருமா அண்ட் ஜுன் இந்த இடத்துல ரெண்டு பேருமே என்ன செய்யறதுனே தெரியாம முடிச்சுட்டு தான் உட்காந்து இருப்பானுங்க. கியோ ராக் பேப்பர்னு சொல்லும் போதே உருமாவும் ஜுன்னும் இவனுங்க அடுத்து என்ன மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் செய்ய காத்திருக்கானுங்களோங்கிற போலதான் முடிப்பானுங்க. பார்த்தா இந்த இடத்துல உருமா அவனோட கேமை பிளே பண்ணிருப்பான். ஜுன் எதுவுமே பண்ணாம அப்படியே தலை குனிஞ்சபடியே இருந்திருப்பான். இந்த இடத்துல ஜுன் மூச்சு வாங்கிட்டு முன்னால பாக்குறப்ப உருமா ஜுன்னுட்டு பாப்பான். கரெக்டா உருமா இருக்க இடத்துக்கு பின்னால ரூம்ல இருந்து எதையோ வெட்டுற போல சவுண்ட் வரும். லைக் கசாப்பு கடையில இருந்து வர போல சவுண்ட் வரும். ஒருமா இதங்கடா சவுண்ட் ஒன்னும் புரியாம பின்னால திரும்பி பாப்பான். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணுமே, நீ இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம இருந்தா இதை எப்படி சேலஞ்சுன்னு சொல்ல முடியும்? ஆனாலும் என்ன பண்றது, இந்த தடவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயிச்சிருக்கான்பா. ஜுன்னு ஒன்னும் புரியாம முடிப்பான். உருமாவுமே இங்க வேர்த்து போய் தான் உட்காந்துருப்பான். ஜுன்னு இந்த இடத்துல ஹாப்பியா உருமேன் இங்க பாரு, இந்த கேமை நான் விளையாடலினா நீ இந்த இடத்த விட்டு ஈஸியா போயிடலாம் போல இருக்கு. பார்க்க போனா இந்த இடத்துல எனக்குன்னு எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்ல போலேன்பான். உருமாவுக்கு இந்த இடத்துலயுமே கொஞ்சம் லைட்டா பீதியா தான் இருக்கும். ஜுன் நம்ம இதே போல அடுத்தும் பண்ணலாம், எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போனா சரின்பா. உருமாவுக்கு இந்த இடத்துல லைட்டா பீதியா தான் இருக்கும். மனசுக்குள்ள எனக்கு ஏதோ ஒன்று சரியா படல. சிகோக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகாம வந்திருப்பான்னு எனக்கு தோணல. இந்த கேம்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கானுங்கன்னு யோசிச்சுட்டு டே ஜுன்னு கத்துவான். அடுத்த ரவுண்ட் 3 ஆரம்பிக்கலாம். ராக் பேப்பர்ன்பா. உருமா இந்த இடத்துல ரொம்ப பயப்படுவான். பட் ஜுந்த எந்த ஒரு கவலையும் இல்லாம இருப்பான். ஏன்னா அவன் பிளே பண்ணலைன்னா உருமாவோட தம்பி எதுவும் பண்ண மாட்டானுங்க. இந்த கேம் முடிஞ்சாலும் விட்டுருவாங்கிற நம்பிக்கையில இருப்பான். உருமா இந்த இடத்துல பேப்பர் போட்டிருப்பான். பட் ஜுன் பிளே பண்ணிருக்க மாட்டான். லைட்டா வருத்தத்தோட பார்க்க போனா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாவது தடவையா ஜெயிச்சிட்டான்பா. ஜுன்னுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதேதான் சூப்பர், ஜஸ்ட் இன்னொரு ஒரே தடவை தாண்டா உருமேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த ஒரு பைத்தியக்கார தரமான கேமை சேர்ந்து முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா வீட்டுக்கு போலாம். ஏன்னா இது ஆல்மோஸ்டா முடிய போகுது தானன்பா. உருமா மனசுக்குள்ள இது நிஜம்தானா, நிஜமாலுமே இப்ப நடக்கிற விஷயங்கள் இதுபடிதான் போய் முடியுமான்னு யோசிப்பான். இந்த இடத்துல கியோவோட போன் வைப்ரேட் ஆகும். உருமாவும் ஜுன்னும் அதை பாக்குறப்ப கியோ அவனோட போன் எடுத்துட்டு ஓ அப்படியே விஷயம், சரி சரி ஷியோர் தானே ஓகேன்ட்டு போன்ல பேச ஆப்போசிட் பர்சன் கிட்ட அதெல்லாம் பேசிட்டு கால் கட் பண்ணிட்டு இப்பதான் போன் கால் வந்துச்சு. பார்க்க போனா ரெண்டாவது ரவுண்ட்லயே அவங்க செத்துட்டாங்க போலேன்பா. உருமாவுக்கும் ஜுன்னுக்கும் ஒன்னும் புரியாது. ரெண்டு பேருமே திகச்சு போய் தான் பாப்பாங்க. தகாஷி இந்த இடத்துல சிரிப்பான். ஜுன் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்பான். எனக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஒரு சாதாரண பொண்ணால இந்த வழியெல்லாம் தாங்கிக்க முடியுமா என்ன, அவளால அந்த வழிகளை தாங்கிக்க முடியல போலேன்பா. ஜுன் ஒன்னும் புரியாம சாதாரண பொண்ணான்ட்டு இது வரைக்கும் அவன் ஹாப்பியா இருந்த மொத்த விஷயங்களும் மாறி ஒரு மாதிரி அப்படியே அப்நார்மல் ஆவான். என்னடா சொல்ல வரேன்ட்டு உருமா மனசுக்குள்ள ஒரு சாதாரண பொண்ணுன்னா சொன்னான்னு யோசிப்பான். கியோவோ உருமா பாக்குறப்ப ஒரு மாதிரி மிருகம் போல இருப்பான். உருமா மனசுக்குள்ள நினைச்சண்டா இந்த கியோ ஏதோ பண்ணிருக்கான்னு யோசிக்கும் போது உருமாவுக்கு அவன் பின்பக்கமா இருந்து எதையோ வெற்ற போல ஒரு டிஃபரன்ஸ் சவுண்ட் வந்திருக்கும் இல்லையா. பார்த்தா அந்த டோர் ஓபன் ஆகும். இந்த இடத்துக்கு மோமோக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு வருவா. அந்த சவுண்ட்ஸே ஒரு கிரீப் ஃபீல தான் கொடுக்கும். ஜுன்னும் உருமாவும் இப்ப என்ன பண்ணிருக்கானுங்களோங்கிற போலதான் பாப்பானுங்க. இந்த இடத்துல ஜுன் தான் வெறுத்திருப்பான். ஒரு சாதாரண பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணிருப்பான் இல்லையா கியோ. முன்னால பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருப்பா. அவளோட இடதுகால் வெட்டப்பட்டிருக்கும். பார்த்தா கியோ மென்ஷன் பண்ண அந்த சாதாரண பொண்ணு காணமேவா இருப்பா. இப்பதான் காணமேவை கம்ப்ளீட்டா காமிப்பாங்க ஜூம் அவுட் பண்ணி. வலது கையையும் இடது காலையும் வெட்டிருப்பாங்க. ஜுன் இது காணமேவான்ட்டு அவ்வளவு ஷாக்ல இருப்பான். இந்த இடத்துல பார்க்க போனா ஜுன்னோட விளையாட்டுக்குமே பெனால்ட்டி இருந்திருக்கும் போல. கனமேவோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சுன்னு போட்டு இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இப்படிப்பட்ட எண்டிங் எதிர்பார்க்கலங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 75 பார்க்க போறோம். எடுத்ததுமே ஜுன் அண்ட் கானமேங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஜுன் அண்ட் கானமேவோட பேரண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கான பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதை காட்டுவாங்க. ஜுன்னும் கானமேவும் ட்வின்ஸ், அதனால எப்பவுமே அவங்களோட பிறந்த நாளை ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் எப்பவுங்கிற பேர்ட்ஸ் இருக்கும். இந்த அங்க உங்களுக்கான கேக்குன்னு அவங்க அம்மா கொடுப்பாங்க. ஜுன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஊதி அணைக்கலான்பா. கனமே சரின்னு இருப்பா. ஜுன் ரெடியான்ட்டு மூச்சு இழுத்து பிடிக்கும் போதே கனமே கேண்டில்ஸ் ஊதி இருப்பா. ஜுன்லாம் வெறுத்து இருப்பான். எதுக்காக நீ ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஊதி அணைச்சின்னு கேட்பான். கனமே நான் டக்குன்னு ஊதிட்டேன் சாரின்பா. ஜுன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, இதெல்லாம் மேட்ரே இல்லைன்பா. கனமே நம்ம ஆஃப்டர் ஆல் ட்வின்ஸ் தானே, அதனால நீயும் என்ன போல தானே சரியான்னு கேட்டிருப்பா. இந்த இடத்துல ஜுன் வெக்கப்பட்டுட்டு என்ன நீ பேசுறேன்ட்டு கனமே கூட சண்டை போடுவான். அவங்களோட அப்பா தான் தடுத்திருப்பாரு. டே இப்படி ஆடி ஜூஸை இது கவுத்து விட்டு போயிடாதீங்கன்னு. இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அடுத்த செகண்டே பிரசன்ட்ல காட்டுவாங்க. கானமேவோட சடலம் தான்
இருக்கும். ஜுன் இந்த இடத்துல எதுவும் புரியாம முழிப்பான். இப்ப என்னாச்சு கணமே ஆனா இதெல்லாம் ஏன்ங்கிற மாதிரி முழிப்பான். உருமாவும் இந்த இடத்துல மனசே இல்லாம தான் இருப்பான். ஜுன் அப்படியே சேர விட்டு கீழே வந்து காணமே கிட்ட வருவான். இப்படி ஒரு விஷயம் நடக்கிற அளவுக்கு எங்க தப்பாச்சுன்பா. காணமேவோட உடம்ப தூக்கிட்டு ஹே காணமே இங்க பாருன்பா. கரெக்டா ஜுன் அவ உடம்ப தூக்கவும் காணமேவோட தலை தொங்கிரும். ஜுன் காணமே செத்துட்டான்னு புரிஞ்சுப்பான். இந்த இடத்துல என்ன பண்றனே தெரியாம காணமேன்ட்டு கத்தி கதறி அழுவான். அந்த அலறல் சத்தத்தை கேட்டு கியோ என்ஜாய் பண்ணுவான். இந்த இடத்துல ஜுன் எதுக்காக இப்படி நடக்கணும் ஏன் இப்படி நடக்கணும்னு கத்துவான். இந்த இடத்துல அவன் யூரினே போயிருவான். ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கோவமாவான். பரதேசி நாயே இன்னும் எத்தனை பேர்த்துல இதுல இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கோம் பைத்தியக்காரத்தனமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. இதுவுமே நீ பிளான் பண்ணி வச்சது தானடான்னு கேட்பான். இந்த இடத்துல சிம்பிளா ஆனா அவங்களுமே இன்வால்வ்டா தானே இருக்காங்க. இப்ப வரைக்குமே நடக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒன்னா தானே இருக்கு. பழி வாங்குற உணர்வுக்கான அலைகள் ஒன்னு இன்னொன்னோட மோதுது. இப்படி இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு சுழல்ல மாட்டிக்குதுன்பா. ஜுன் தான் ஒன்னும் புரியாம முழிப்பா. காணமேவுமே இதுல ஒரு பங்குதான்பா. இந்த இடத்துல ஜுன் ஷிகோகுன்ட்டு ரொம்ப கோவமாகி ரொம்பவுமே ரேஜோட ஷிகோகுன் கத்திட்டு கியோவை அட்டாக் பண்ணலான்னு போவான். பார்த்தா கியோ அந்த இடத்த விட்டு அசையாம நிப்பான். ஜுன்னுமே கியோவை தாக்கன போல இருக்காது. பார்த்தா இந்த இடத்துல ஆண்டோ ஜுன்னோட கையை பிடிச்சி தடுத்திருப்பான். கியோ நம்ம இன்னுமே ராக் பேப்பர் சீசர்ஸ் கேம முடிக்கல இன்னும் மீதி இருக்குதானு கேட்பான். ஆனா இந்த விளையாட்டுக்கு ரொம்பவுமே முக்கியமான காணமே வேற செத்து போயிட்டாலே சீக்கிரமாவேன்பா. ஜுன்னு இன்னும் கோவப்படுவான். ஷிகோக்கு அப்ப சரி நம்ம அவளுக்கு பதிலா வேற ஒருத்தர ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்பா. கையில ஒரு மார்க்கர் பென் எடுப்பான். ஜுன் ரொம்பவுமே கோவத்தோட ஷிகோக்கு நான் உன்னை கொல்ல போறேன்டான்பா. இந்த இடத்துல ஷிகோக்கு கையில மார்க் எடுத்திருப்பான் இல்லையா ஜுன்னோட நெத்தில மார்க் பண்ண ஆரம்பிப்பான். லைக் தோத்தா இந்த இடத்த தான் வெட்டுறது போல. கியோ பார்க்க போன அடுத்த ரவுண்டுக்கு ஜுன் அவனோட சொந்த வாழ்க்கையவே பணையமா வைப்பான் போலயன்பா. ஜுன் இன்னுமே ரேஜ்ல தான் இருப்பான். பார்த்தா இதுக்கப்புறம் ஜுன்னை சேர்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. இந்த இடத்துல உருமான் ஜுன் ரெண்டு பேத்துக்குமே இன்டென்ஸான ஃபீல் தான் இருக்கும். கியோ பார்க்க போன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு போலயே. இப்ப 2-1 வித்தியாசத்துல இருக்கீங்க. இந்த மேட்ச்ல ஜுன் இன்னும் 2 தடவை ஜெயிச்சா அவன் ஜெயிச்சான். இல்ல ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டாலும் அவன் ஜெயிச்சான்பா. இந்த இடத்துல ஜுன் ரொம்பவுமே பீதியில இருப்பான். உருமா அவனோட தம்பி கேக்குறவ பாப்பான். இவன் ரொம்பவும் வில்லத்தனமான சிரிப்போட என்ன இந்த மேட்ச் இப்ப ஆரம்பிக்கலாமா ராக் பேப்பர்ன்பா. இந்த இடத்துல உருமா அண்ட் ஜுன் 2 பேருமே அடுத்து என்ன ஆக போகுதுங்கிற பயத்துல தான் இருப்பானுங்க. 2 பேத்துக்கும் இடையில அடுத்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு புரியாம முழிக்கிற போல இருக்கும். ஏன்னா 2 பேருமே அவங்க தரப்புல ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்க அந்த டெசிஷனுக்கான அழுத்தம்ங்கிறது அவங்க முகத்திலேயே தெரியும். அண்ட் ஆல்சோ பாக்குற வியூவர்ஸா நமக்குமே அடுத்து என்ன பண்ண போறாங்களோங்கிற பயம் தான் இருக்கும். இந்த இடத்துல 2 பேருமே ஒரு சுழல்ல மாட்டிருக்காங்க. அடுத்து கேக்கரோட உடல் உறுப்புகள் போக போதா இல்ல ஜுன்னோட வாழ்க்கை முடிய போதாங்கிற கேள்வியோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. உருமாவோட தம்பி அடுத்து வேதனை அனுபவிச்சா பரவாயில்லையா இல்ல ஜுன் செத்தா பரவாயில்லையான்னு. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 76 பார்க்க போறோம். எடுத்தது லெஃப்ட் சீன்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ராக் பேப்பர் சிசர்ஸ்ங்கிற முடிவே இல்லாத வேதனையோட அடுத்த பலி யாரு? கேக்கரோட உடல் உறுப்புல ஏதாவது போகுமா இல்ல ஜுன்னோட உயிர் போகுமாங்கிற கேள்வியோட இதுக்கு அடுத்து இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோங்கிற படிதான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். உருமான் ஜுன்னு கடையில ரொம்பவுமே ஒரு இன்டென்ஸான ப்ரெஷர் இருக்கும். கியோ இப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா ராக் பேப்பர் சிசர்ன்பா. உருமா அண்ட் ஜுன் 2 பேருமே பயத்துல தான் இருப்பானுங்க. இந்த இடத்துல 2 பேருமே சிசர்ஸ் போட்டிருப்பானுங்க. கியோ நீங்க 2 பேரும் ஒரே விஷயத்த பண்ணி டைப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலேன்பா. இந்த இடத்துல உருமாவும் ஜுன்னும் 2 பேருமே பேனிக் ஆவானுங்க. யோ நல்லாவே டீஸ் பண்றீங்கடான்ட்டு சிரிப்பான். ஜுன் உருமான்கவும் உருமா ஒன்னும் புரியாம முழிப்பான். ஜுன் மன்னிப்பு கேட்பான். இங்க பாரு நான் சாக விரும்பலனே சொல்லுவான். இந்த இடத்துல ஜுன் ரொம்பவுமே பயப்படுறான் இல்லையா ரொம்பவுமே அவன் பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் தானே அதனாலயே வாமிட் பண்ணுவான். உருமா மனசுக்குள்ளது எதுவுமே ஜுன்னோட தப்பு இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷிகோக்கு தான்ட்டு தன்னை பிடிச்சிருக்க மிகளை பார்த்துட்டு இந்த இடத்துல நான் என்னதான் செய்ய என்ன பிடிச்சிருக்க இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்புறம் இப்ப நான் எனக்கான தனிச்சையான விஷயங்களை செய்யவும் முடியாது. கேக்கருவ காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கூடவா இல்லைன்னு யோசிப்பான். இந்த இடத்துல இன்னொரு தடவை விளையாடுங்கன்பா. ஜுன்னுக்குலாம் மனசே இருக்காது. ஒருமா மனசுக்குள்ள என்னடா கருமமா போச்சுன்பா. இந்த இடத்துல பயங்கரமா கத்துவான் ராக்னு. ஒருமா மிகளை பார்த்துட்டு எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும். ஆனா நான் இங்க அசஞ்ச அந்த டக்காஷிங்கிறவன் என் தம்பியை கொன்றுவான். என் தம்பியை எந்த பாதிப்பும் இல்லாம எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிப்பான். பேப்பர்னு சொல்றப்ப ஒருமா அடச்சா இப்ப நான் என்னதான் செய்யன்ட்டு ரொம்ப கடுப்பாவான். சிசர்ஸுங்கவும் ஜுன் கண்ணை மூடிட்டு கையை நீட்டிடுவான். இந்த பக்கம் ஒருமா ரொம்பவுமே வேர்த்து பூத்து போய் தான் இருப்பான். இந்த டைம் டையா இருக்காது. ஒருத்தர் ராக் போட்டிருப்பான் இன்னொருத்தர் சிசர் போட்டிருப்பான். இப்பதான் சிசர் போட்டது உருமான்னு காட்டுவாங்க. உருமாக்கெல்லாம் மனசே இருக்காது. இப்ப இது ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் ஏவோட தோல்வின்பா. ஏண்டோ இப்ப லெஃப்ட் சீக்கான டைம் வந்துருச்சுன்ட்டு ரொம்பத்த ஸ்டார்ட் பண்ணி கேக்கரு கிட்ட போவான். உருமா நிறுத்துடான்னு கத்திட்டு முன்னால வர பாப்பான். மிகில் அவனோட கிரிப் மூலமா பிடிப்பான். உருமா இந்த இடத்துல ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான். பயங்கரமா கத்துவான். இந்த இடத்துல உருமா மிகிலோட லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன்ல இருக்கிறத பார்த்துட்டு விரல்களை பயன்படுத்தி அவனோட இடது கண்ணை நோண்டி விட்டுருவான். இப்ப இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியும்னு யோசிப்பான். பட் மிகிலோட கிரிப்ல ஒரு துளி கூட லூஸ் ஆன போல இருக்காது. பார்க்க போனா எதுவும் வேலைக்காகலையான்ட்டு குழம்பி போய் இருப்பான் உருமா.
விழுந்திருக்குமா. திரும்பி மிகல் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவனோட இடத்துக்கான ஐசா கிட்ட விட்டு வெளியவே வந்து விழுந்திருக்கும். அப்ப கூட மிகல், நாங்க ரிசர்ச்சர்ஸ் எப்பவுமே கியோவோட ஆர்டர்ஸை மதிக்கணும், உன்னால யாரையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்பான். ஒருமா வெறுத்து விடவடத்து போயிருப்பான். அந்த பக்கம் ஆண்டோ கேக்கரோ கிட்ட போயிருப்பான். ஒருமா ஆண்டோன்னு கத்துவான். இந்த இடத்துல ஏதோ உடச்ச போல பயங்கரமான சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஆண்டோ உருமாக்கு முன்னால வந்து விழுவான். உருமாவே ஒன்னும் புரியாம ஆண்டோவை பார்ப்பான். ஆண்டோ உடச்சேன்ட்டு பாக்குறப்ப உருமாவுமே முன்னால இருக்க விஷயத்த பார்த்துட்டு குழம்புவான். தக்காஷி இது என்னடான்ட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டா அவன் மூஞ்சில யாரோ பஞ்ச் பண்ணிருப்பாங்க. பார்த்தா பஞ்ச் வச்ச ஆள்கிட்ட இருந்து 10 அடி தள்ளி போய் விழுவான். வழியில பயங்கரமா கத்துவான். கையில வச்சு இந்த கத்தியெல்லாம் செதறும். உருமா தாத்தாவான்ட்டு பாப்பான். உருமாவோட தாத்தா சும்மா மாசா வந்து நின்றுப்பாரு. இந்த இடத்துல முன்னாள் ஸ்பெஷல் போர்சஸ் சோல்ஜரா இந்த தாத்தா குறுக்க வந்திருக்காருங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் இதோட முடிக்கிறாங்க. உருமாவோட தாத்தா வருவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல இது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சா? உருமாவோட தாத்தாக்குன்னு ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இருந்தா ஒரு பிளாக் ஹார்ட்டை போட்டு போங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.